தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டடி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் இந்த உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கொல்லமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை தாயான பத்திரகாளி அம்மாள் என கருள் புரிவார் பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையா
கண் கொடுத்த காளியும் கலை கருள வேணுமம்மா பேரு வச்ச பேச்சியும் புத்திரிக்கு வந்தருளே மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்பிடாதே முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாறிய தற்கார்க்க வேணுமா அங்காள ஈஸ்வரி அழகுழல மாதா அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாக எனக்கருள வேணுமா அம்பிகைய நடைகோன் அடியாளுக்கு அருள் புரி கலிக்கனாச்சி அம்பிகை கலிக்கனாச்சி அம்பிகை தாய கவி கருள தாய கலை கருள வேணுமம்மா இந்த கொல்லம்மா நன்னகரி கொல்லம்மா நன்னகரி முதுகல மகள் இருக்கும் சான்றோர் காத்தவன் சான்றோனை காத்தவன் சத்திரியனை வளர்த்தவன் தாயான பத்ரகாள் தற்கார்க்க வேணுமா அம்பிகைய பகவதி அருள் புரிய வேணுமா தாயையம்மா முத்தாரம்மா தாயையம்மா முத்தாரம் எனக்கு தற்கார்க்க வேணுமா எனக்கு தற்கார்க்க வேணுமம்மா நான் வந்த சபையோர்க்கெல்லாம் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்து மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே என் தொழில் படித்த கலைவான்களே நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தா கதை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு அரக்கன் கதை சுருக்கா சொல்லி அம்மன் கதை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டிடு பாடுகிற பாட்டதி ஒரு பழந்தூச்சம் வந்திட்டான் உங்க பாலகி போல் என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டான் சொந்த குழந்தை போல என்ன வேணும் அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் எனக்கு தெரிந்து நான் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் ஒரு சொல் பின்னால் வந்திட்டான் பின் சொல் முன்னால் வந்திட்டான் நாங்கள் ஆறு பிள்ளை 100 குச்சோம் ஆறு பிள்ளை 100 குச்சோம் எங்களை ஆதரிக்க வேணுமையா எங்களை ஆதரிக்க வேணுமையா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே அதாவது என்ன கேரளாவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கொல்லம்மா நகரத்தில் இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட
அப்படிப்பட்ட பத்திரகாளி அம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த பத்திரகாளி அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த திருவாலயத்துல நாடார் சங்க மக்கள் இணைந்து நடத்தி வரக்கூடிய ஆமா தை மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமளை அன்போடு இங்கு ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களும் அதாவது கேரளாவில இந்த கொல்லம்மான நகரத்திலே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சில பேர் வில்லுப்பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இதேதான் நம்ம ஊர் ஏரியா ஆட்கள் தான். அது முகத்தை பார்த்தா தெரியுது, எல்லாமே நம்ம ஆட்கள் தான். நம்ம ஏரியா ஆட்கள் தான் பூரா. சரி, அப்போ சில பேர் வில்லுப்பாட்டு பார்த்திருக்கலாம், சில பேர் வில்லுப்பாட்டு பார்க்காதவங்க இருக்கலாம், சில பேர் இன்னைக்கு தான் முதலா பாக்குறவங்க கூட இருக்கலாம். முதல்ல நீங்க பார்க்கலாம் இருக்கலாம். ஆன போதிலும் சரி, இந்த கொல்லத்திலே நாடார் சங்கமாகவே இணைத்து வரக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடத்தக்கூடிய இந்த பெருவிழாவில் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம ஊருக்கு வந்து பாடட்டுமே அப்படின்னு சொல்லி அன்போடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நம்ம கொல்லம் மாநகருக்கு நம்மளை அழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவருக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது தென் மாவட்டங்களிலே மட்டுமே இந்த இருந்த வில்லுப்பாட்டை வந்து வேற மாவட்டங்களுக்கெல்லாம் படிப்பதற்கு எடுத்துக்கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த வில்லுப்பாட்டு நாமல் ஆசைப்பட்ட விதமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால மட்டும்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாங்கள் பாடினாலும் இன்னைக்கு மலையாளத்திலே கேரளாவிலே வந்து பாடணும்னு சொன்னா மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததுனாலே இந்த கேரளாவிற்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது சின்ன கருத்து அதாவது தமிழ் தெரிந்தால் தான் இந்த கதை தெரியும். அதே மாதிரி மலையாளம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு இந்த கதை வந்து புரியாது. அதாவது ஒரு நாட்டிலையும் ஒரு பாதைகள் உண்டு. அது மாதிரி சரி, கேரளாவில் உள்ளவர்கள் கேட்டார்கள் என்ன படிக்காங்க, எந்த பரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்காரங்கள் வந்து கேட்டா தான் கதை புரியும். குலம் என்றால் லேசான குலங்கள் கிடையாது, சாதாரண குலம். ஐயா, பத்திரகாளி அம்மாளுடைய பெற்ற மக்கள், சப்தகன்னிமார்கள் பெற்ற மக்கள். அதே மாதிரி வாழைக்கு ஒரு குலை கண்டிருப்பார் யாரோ, கண்டிருப்பார்கள். ஒரு குலத்திலே வாழைக்கு இரு குலை கண்ட சமுதாயத்தை சேர்ந்த நாடார் குல சமுதாயத்தில் நம்மளை அன்போடு அரவணைத்த செல்வ சீமாங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே எந்த ஒரு நிகழ்விலேயுமே இந்த வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமாம். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா சபரிமலை ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமாம். சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, ரோட்டை விட்டு கோட்டைக்கு உள்ள வர மாட்டார், ரோட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார். சரி, அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வரும். உள்ள வரும். ஆகையினாலே சரி, சாஸ்திரத்துக்கு நான்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் பத்திரகாளி அம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா நாங்க பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே ஒரு பொருள் குச்சங்கள், சிறிய பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும்
இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சிறு பிழை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் முன்னாடி இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் அதாவது என்ன ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஆமா, ஒவ்வொரு வில்லுப்பாட்டும் ஒவ்வொரு தினுசா இருக்கும். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி, என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி படி அடிப்பீர்களோ, அது மாதிரி என்ன விட்டுட்டு இவங்க 5 பேரையும் அடிக்க. ஆமா, நாங்க எப்ப அடிபடுவோம்னு அழைக்காத அவரு. நான் 6 பேருக்கும் சேர்த்து எங்களை அன்பா பாத்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்களை மட்டும் 5 பேரையும் நீங்க வச்சு அடிக்கணுமா? ஆமா, நான் என்னைக்குமே அப்படித்தான் பேசுவேன். அப்போ ஒன்னைய மட்டும்தான் விட்டுட்டு போனோம். அடிக்கும் போது உங்க யாருக்காவது கோபம் வந்ததுன்னு வைங்க, தாத்தா மட்டும் கூட்டு போங்க. காலையில நல்லா 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் போட்டு நல்லா அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. டானிக்கு பாட்டு. ஆமா, அப்புறம் போகும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவார். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மதி பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். கையனார் என்றோ
தெரிஞ்சாதான் போடுவோமே. அதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து தெரியாம இருக்குமா? அதெல்லாம் குலவு போடுவாங்க. நம்மளா கேட்டா தான் குலவு போடணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்காங்களோ? பிறவே போடட்டும் பாப்போம் குலவை. ஏற்கனவே மத்தியானம் நல்ல சாப்பாடு வேற 3 மணி வரைக்கும் நடந்தது பாத்துக்கோ. ஆமா ஆமா. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நாமளும் 5 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் சாப்பாடு. நீ ஏற்கனவே நல்லா சாப்பிடுவ. பிரியாணி வேற சாப்பாடு வேற. அம்மா அது சாப்பாடு மட்டன் சாப்பாடு. சாமியெல்லாம் பிரியாணி அடிச்சு விளாசிட்டு அதனால சாப்பிட்ட சாப்பாடு குலவு போட்டா தானே செமிக்கும். என்ன சாமின்னு கேட்டேன். இந்த சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது, அதனால சாப்பிட்டு எந்த கோவிலுக்கு வந்தாலும் என்னதான் மேலமெல்லாம் அழிச்சாலும் குலவு போட்டா தான் தெய்வத்துக்கு அம்மனுக்கு உகந்ததா இருக்குமா. அதனால நீங்க குலவு போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை. தாயம் பண்ணான மணி குலவை. தமுக்கா போட வேணும். குலவை போடுங்கம்மா. பெரும்படையா
சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படியாகவே கொலுவிருந்து வருகின்ற போது 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 கோலங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? மண் உலகிலே நாமல் மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். ஒற்றுமையாக வாழணும்னு உலகத்தை படைத்தார். ஆனால் ஒற்றுமை இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. எங்கும் கிடையாது. ஏன் ஒத்துமை இல்ல? எங்கள்கிட்ட என்ன ஒத்துமை இல்ல? நம்ம 6 பேர்கிட்டயே ஒற்றுமை இல்லையே. என்ன ஒத்துமை இல்ல? நான் வாழறது உங்க பிடிக்கல, நீங்க வாழறது எனக்கு பிடிக்கல. உங்க வீட்டுல லைட் எரிஞ்சா நீர் உறகுனா பார்த்து பழுப்ப போய் உடைக்க. ஆமா, இவன் வீட்டுல லைட் எரியவா? ஆமா, அந்த தாளக்காரன் வாழறது எனக்கு பிடிக்காது. இந்த ஒற்றுமை உலகத்திலே எப்போது வரும் தெரியுமா? எப்போ? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் சந்தோஷப்படும் போது மட்டும்தான் உலகத்திலே ஒற்றுமை வரும். ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டா ஒற்றுமை வருமா? எல்லாரும் முன்னாலே பின்னாலே நடிப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். நடிக்கவங்க நடிப்பாங்க. அதனால வேற வழி கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.